நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோதியா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 16 முதல் செப்டம்பர் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார். கடைசி 3 நாள் உச்ச நிலை பெறுகிறார். வார கடைசியில் வந்துடுறார். அப்போ ராசிநாதன் ராசியில் உச்சநிலை பெறுவது என்பது அற்புதமான ஒரு விஷயம். இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு வாரம். அதாவது நினச்சதை சாதிக்க முடியும். எந்த ஒரு விஷயமாக இது நாள் வரைக்கும் பெண்டிங் இருந்திருக்கும், முடியாமல் போயிருக்கும். ஆனால் இப்போ அந்த விஷயங்கள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கூட 100% வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னிராசி. கன்னிராசிக்கு 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்து நீச்ச நிலை பெற்றிருந்த போதிலும் குரு பார்வை பெற்றதால் அவர் நீச்ச பங்கம் பெறுகிறார். அற்புதம். சாதாரணமாக புதன் சுக்கிரன் இணைவு என்பதே ஒரு மாபெரும் இணைவு. சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். பொருளாதாரத்தில் பல திருப்பு முனைகள் வரும். உங்களுக்கு நல்ல ஒரு பண வருவாய், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். அதில் உச்சம் பெற்ற புதனை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 200%, 100க்கு 100ன்னு சொல்கிறத விட 200% சிறப்பான காலம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு அற்புதம். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம். நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அது சக்ஸஸ் ஆகும். அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக. பொருளாதார மேன்மை இருக்குது. யோக பாக்கியங்கள் கைகூடி வரும். 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் அடைவீர்கள். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, 3ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, விளையாட்டுத்துறை, மல்லு யுத்தம், அதாவது ஃபிசிக்கல் உடல் ரீதியான பயிற்சி, தேக ஆரோக்கியம், இப்படி இவங்களுக்கெல்லாம் ஒரு 10ஓட 11 இருந்த நீங்கள் ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கலாம். 10ஓட 11 இருந்த நீங்கள் இப்போ நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்து அதிபதி குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அற்புதம். வண்டி வாகனங்களால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் லாபம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும். அதுவும் உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி மிக நன்றாக படிக்கிறாங்கன்னு அங்கேருந்து இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும்.
5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரித்து கொள்ளாதவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு சிறப்பாக வந்து சேரும். சந்தோஷமாக உங்கள் பங்கு கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்து விடுகிறது. தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு அக்கறை தேவை. மற்றபடி 7ஆம் இடத்தில் குரு இருப்பது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் என்பதை காட்டுகிறது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி விட்டு கொடுத்து போங்க. நண்பர்களாக இருந்தால் சொல்லி புரிய வைங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். மற்றபடி இந்த 7 ராகு வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், சமூகத்திலேயோ எங்கேயாவது வரும். எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 9இல் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் பல யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு தீய பலன் வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, மீடியாத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் பல அற்புதங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. நல்ல சம்பாத்தியம் இருக்கிறது. இருந்த போதிலும் 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திரிச்சு ஓட்ட மாதிரி இருப்பீங்க. இருந்த போதிலும் ராசிநாதன் குரு பார்வையில் உச்சம் பெற்ற ராசிநாதனை குரு பார்க்கிறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கப் போகிறீர்கள். சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள்.